இன்னைக்கு செங்கோட்டையன் போய் நடிகர் கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாரு. இப்போ இன்னொன்று நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் எடுத்து போய் போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நிதி அமைச்சரை கூப்பிட்டு புத்திமதிலாம் சொல்லி ஒன்றாவன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒன்றாவதுக்கு தயார் தான். ஆனால் எடப்பாடி என்ன சேர்த்துக்க மாட்டேன், நீங்கள் தான் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர்கிட்ட சொல்லி பார்த்தா கேட்கல, சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. சரி நீ அங்கே தான் போத்தவில்லை, நீ போய் விஜய் கிட்ட போய் ஏறிக்கன்னு சொல்லி யார் சொன்னது? மேலே இருக்கிறன்னு சொல்லி தான் இந்த வேலை நடந்துங்குது. இன்னொன்று கூத்து நடக்க போது பாருங்க. போன அதிமுக ஆட்சியில் 10 வருஷமா இன்னைக்கு நெல் கொள்முதல், நெல் வாங்குறோம்ல, அதுக்கு முன்னே ரேட்டு கம்மி. இன்னைக்கு 2500 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுடைய விலை. நம்ம ரேட்டு ஏற்றிட்டோம். அதுக்கு முன்னே தனியார் நெல்லெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு ரேட்டு ஏற்றதுக்கு அப்புறம் மொத்த நெல்லையும் அரசு தான் எடுத்துக்கணும்னு சொல்லி எல்லா கழகங்களையும் எடுத்துன்னு நெல்லை குவிச்சு வச்சுருக்காங்க. மத்திய அரசுக்கிட்ட 22% வரையும் நம்ம அந்த ஈரப்பதத்தை உயர்த்தி கொடுன்னு கேட்குறோம். இவர் கூட்டணியில் இருக்கிற பெரிய மனுஷன் சொல்லணும்ல, ஆனால் நமக்கு எதிர்ப்பு அறிவிட்டுங்கிறாரு. விவசாயிகள்லாம் கவனிக்கிறதே இல்லைன்ட்டு. இவங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணாங்களோ அதை விட 2 மடங்கு நெல்லை உற்பத்தி செய்து தந்துக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. போன ஆட்சியில் 52,000 பேருக்கு தான் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த 4 வருஷத்தில் 2.5 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்த ஆட்சி திமுக ஆட்சி. யோகிய மாதிரி பேட்டி கொடுத்துட்டா போருமா? ஒருத்தன் சாகக்கூடாதுன்றான். உடனே இந்த ஆட்சி சரியில்லை. இந்த கஞ்சா இந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆனதுக்கு காரணம் யாரு? இவனுக்கு தான். நாங்கள் வந்து தான் சரி பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் அதுக்கு கட்டுப்பாடே கிடையாது. நம்ம தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் தந்துடுறான் உள்ள. நீ நாட்டையே பாழாக்கிட்டு போயிட்டு நீ டெய்லி டிவியில் வரணும்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டியில் அறிக்கை கொடுத்துருந்தா ஜனங்க நம்புவாங்களா? முதல்ல உங்கள் கட்சியை பாரு. முதல்ல பீஸ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கு ஆலந்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருடைய 48வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்திருக்கிற நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர், மண்டல குழு தலைவர் சகோதரர் சந்திரன் அவர்களுக்கும், அதே போல் இந்த வட்டத்தினுடைய செயலாளர், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு பாடுபட்டிருக்கிற பகுதி கழக நிர்வாகிகள், இயக்க தோழர்கள், கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதலை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி தலைவர், நம்முடைய இளந்தலைவராக இருக்கிற உதயாவுடைய 48வது பிறந்தநாள் விழா. ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை எவ்வளோ புகழ்ந்து அவருடைய சிறப்புகளை சொல்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த இயக்கம் வளர்வதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு நாடு முழுவதும் நம்முடைய தோழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய உதயா அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் 1919ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. எந்த பொறுப்பும் கிடையாது. அப்பேற்பட்ட காலத்தில் நம்முடைய இயக்கத்தோழர்கள் நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் சுற்றி மிகப்பெரிய அளவில் உழைத்து 39 இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது என்று சொன்னால் அதற்கு அவரும் ஒரு காரணம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 39 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அச்சாரமாக இருந்த அவருக்கு நம்முடைய தலைவர், நம்முடைய கழக நிர்வாகிகள் அவருக்கு இளைஞரணி செயலர் பொறுப்பு கொடுத்தே ஆகணும், மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று தலைவரை வலியுறுத்தியதன் காரணமாக அவருக்கு இளைஞரணி செயலர் கொடுத்தாங்க. இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்றுக் கொண்டு 21 நாடாளுமன்ற தேர்தலில் பிரமாதமாக 40 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். இளைஞரணி அமைப்பு, அதாவது செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு இதுவரையும் எவ்வளோ மாநில கட்சிகள் நாட்டில் இருக்குது இந்தியாவில். இன்றைக்கி ஒரு 50 லட்சம் இளைஞர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுக்கு காரணம் அவர் தான். ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உறுப்பினராக சேர்க்கணும்னு சொல்லி கட்சிக்காரர் உத்தரவு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் இளைஞரணி சேர்த்து இன்றைக்கு ஒரு கட்டுக்கோப்போடு கம்பீரத்தோடு இன்றைக்கு இளைஞரணி அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது காரணம் தம்பி உதயா அவர்கள் என்பதை நான் மிகுந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கட்சியில் உறுப்பினர் சேர்த்தது மட்டும் இல்லை, பெரிய தம்பிங்களாம் நிறைய செய்திகள் தெரியாது. இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாங்க, இந்த இயக்கம் எவ்வளோ, அதாவது 18 ஆண்டுகளுக்கு இயக்கம் தோன்றதுக்கு பிறகு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பு வந்தது. எவ்வளோ பேர் செத்து போனாங்க, எவ்வளோ பேர் ரத்தத்தை சிந்தினாங்க, யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு உழைச்சாங்கலாம் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. ஆக அப்பேற்பட்ட புதிதாக சேர்க்கப்பட்ட இளைஞர்களுக்கெல்லாம் கட்சியுடைய வரலாறு தெரியணும், உழைத்தவர்கள் யாருன்னு தெரியணும், எப்பேற்பட்ட பாடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தாங்க என்பதையெல்லாம்
அந்த இளைஞர்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி 234 தொகுதிகளிலும் பாசறை கூட்டங்கள் நடத்தி சேர்க்கப்பட்ட இளைஞர்களுக்கு லட்சியத்தையும் கொள்கையும் கட்டித்தந்த இளந்தலைவர் தான் தம்பி உதயா அவர்கள். இதுவரையும் யாரும் பண்ணல, அவர் தான் பண்ணார். சரி, கொள்கையை எடுத்து போய் சேர்த்தாச்சு. இந்த கொள்கையை நாட்டு மக்களுக்கு போய் எடுத்து போய் சேர்க்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணாருன்னா, மாவட்ட அளவில் மாநில அளவில் புது தலைமுறைகள் சின்ன தம்பிகள்லாம் கூப்பிட்டு பேச்சு போட்டி நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட இளம் சொற்பொழிவாளர்களை தயார் பண்ணி இன்னைக்கு கட்சிக்காக தியாகம் செய்திருக்கிறவர் தான் தம்பி உதயா அவர்கள். இவ்வளோ வேலை பார்த்துக்கிறாரு. அதுக்கு முன்னே பார்க்கல இந்த வேலையெல்லாம். ஆக இன்னைக்கு கட்சி கம்பீரமாக இருக்குது. இந்த சின்ன சின்ன பேச்சாளர்கள் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். பிரமாதமாக பேசிட்டு எல்லா கூட்டத்திலையும் போட்டுருக்குறோம். நாங்கள் 18 வயசு 20 வயசுலாம் மொத்த செய்தியை சொல்கிறாங்க ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி. அதுக்கு முன்னே ஆட்கள் குறைவாக இருந்தது. இன்றைக்கி இளம் பேச்சாளர்லாம் கொண்டு வந்து கட்சிக்கு வந்து ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சிருக்கிறவர் தான் தம்பி உதயா அவர்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி துணை முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைவர் தளபதிக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து இந்த ஆட்சியையும் கட்சியையும் நடத்துவதற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கிற ஒரு இளம் தலைவர் தான் தம்பி உதயா அவர்கள். ஆய்வு கூட்டத்தை நடத்துகிறாரு. தலைவர் ஒரு பக்கம் போனால் இவர் ஒரு பக்கம் போகிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளெல்லாம். ஒவ்வொரு துறையும் ஆய்வு பண்ணுறாரு. தலைவர் ஆய்வு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையாக ஆய்வு பண்ணி என்ன வேலை நடக்குது, அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டதா என்பதையெல்லாம் ஒவ்வொரு துறையும் தினம் தினம் ஆய்வு செய்து இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிவை பெருமை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு இளந்தலைவர் தான் தம்பி உதயா அவர்கள். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இன்னொரு 50 வருஷத்துக்கு கட்சி நடத்துறதுக்கு தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கு ஒரு இளந்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் நம்முடைய இயக்கத்தையும் வழிநடத்தி செல்லிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த தலைவருக்கு நான் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அரசியல் காலம் ரொம்ப சூடாயிருன்றது பார்த்துட்டு இருப்பீங்க. நேற்று கூட ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. 2 பெரிய கட்சி ஒன்றா இருக்குது. எந்தெந்த கட்சியா? அது தமிழ்நாடு, அது பேர் கூட ஞாபகம் இல்லை. மூப்பனார் பையன் கட்சியும் தமிழர் மணியன் ஒன்றாயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? ரொம்ப பெரிய பெரிய கட்சி. இன்னைக்கு செங்கோட்டையன் போய் ஒரு நடிகர் கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாரு. இப்போ இன்னொன்று நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் எடுத்து போய் போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நிதி அமைச்சரை கூப்பிட்டு புத்திமதிலாம் சொல்லி ஒன்றாவன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒன்றாவதுக்கு தயார் தான். ஆனால் எடப்பாடி என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாரு. அவர் சேர்த்துக்க மாட்டேன், நீங்கள் தான் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர்கிட்ட சொல்லி பார்த்தா கேட்கல, சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. சரி, நீ அங்கே தான் போத்தவில்லை, நீ போய் விஜய்கிட்ட போய் ஏறிக்கன்னு சொல்லி யார் சொன்னது? மேலே இருக்கிறன்னு சொல்லி தான் இந்த வேலை நடந்துங்குது. இன்னொன்று கூத்து நடக்க போது பாருங்க. ஆனால் இப்போ அரசியல் காலம் சூடாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சூடு கிடையாது. நாம் நம்ம வேலையை பார்த்தா போகிறோம். பொதுமக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. சாதனைகள் செய்திருக்கிற சாதனைகள் நம்ம பக்கம் இருக்குது. ஓட்டு திமுகவை தவிர வேறு யாருக்கும் போட மாட்டாங்க. நம்ம வேகத்தோடு வேலை பார்க்கணும். இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வாங்கி கொடுன்னு சொல்கிறோம். இன்னொன்று நம்ம ஆளுங்க மெத்தனமாக்குறீங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. தயவுசெய்து நம்முடைய தோழர்கள்லாம் 2 நாட்களுக்கு வேறு எந்த வேலையும் பார்க்காம அந்த கொடுக்கப்பட்ட படிவங்கள்லாம் பூர்த்தி செய்து தகுந்த அந்த அதிகாரத்தில் அந்த படிவங்களை நீங்கள்லாம் விரைவில் வழங்கிட வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நான் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் நம்ம அரசு அமைந்து 4.5 வருஷம் ஆகுது. இந்த 4.5 வருஷத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன திட்டங்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னாரோ 90% மேல் நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே முதல்வர், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரன் ஒன்றுமே செய்யலன்றான். சொன்னானா நேராக இப்போ எது மாட்டுதுன்னு பார்க்குறான். இந்த எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைவர் போன அதிமுக ஆட்சியில் 10 வருஷமா இன்னைக்கு நெல் கொள்முதல், நெல் வாங்குறோம்ல, அதுக்கு முன்னே ரேட்டு கம்மி. இன்னைக்கு 2500 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுடைய விலை. நம்ம ரேட்டு ஏற்றிட்டோம். அதுக்கு முன்னே தனியார் நெல்லெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு ரேட்டு ஏற்றினதுக்கு அப்புறம் மொத்த நெல்லையும் அரசு தான் எடுத்துக்கணும்னு சொல்லி எல்லா கழகங்களையும் எடுத்துன்னு நெல்லை குவிச்சு வச்சுருக்கிறாங்க.
மத்திய அரசுக்கிட்ட 22% வரையிலும் நம்ம அந்த ஈரப்பதத்தை உயர்த்தி கொடுன்னு கேட்குறோம். இவர் கூட்டணியில் இருக்கிற பெரிய மனுஷன் சொல்லணும்ல, ஆனால் நமக்கு எதிர்ப்பு அறிவித்துக்கிறாரு, விவசாயிகள்லாம் கவனிக்கிறதே இல்லைன்ட்டு. இவங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணாங்களோ அதை விட 2 மடங்கு நெல்லை உற்பத்தி செய்து தந்துக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. போன ஆட்சியில் 52,000 பேருக்கு தான் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க 10 வருஷத்தில். இன்னைக்கு இந்த 4 வருஷத்தில் 2.5 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்த ஆட்சி திமுக ஆட்சி. இன்னைக்கு உற்பத்தி அதிகமாகி போச்சு, விலைவாசி கூடுதனால நம்மகிட்ட தான் கொடுக்கணுன்றாங்க. எவ்வளோ நெல் எடுக்க முடியும்? குறிப்பாக இந்த செங்கற்பட்டு மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குதுல்ல, 48 தான் இருந்தது அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு 107 கொள்முதல் நிலையம் போட்டு வந்துருக்குறோம் நம்ம மாவட்டத்தில். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் அவ்வளோ கொள்முதல் நிலையம் போட்டு அவ்வளோ நெல் நம்ம எடுக்கிறோம். காலத்தில் இருக்குது. திடீர்னு மழை வந்துடுச்சு, இவன் வந்து ஒரு பெரிய மனுஷன் போய் அந்த நெல் எடுத்து பாரு முளைச்சி போச்சுன்னு காமிக்கிறாங்க. இது இந்த ஜனங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியும், ஆனால் பொதுமக்களுக்கு டிவியில் பார்க்குறவங்களாம் தெரியும். நாம் எதுவும் பண்ணல. நீ 10 வருஷம் வந்து எவ்வளோ குடவுன் கட்டின சொல்லு? இந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு குடவுன் ஒன்றும்ல. 10 வருஷமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, எவ்வளோ குடவுன் கட்டின? நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் தெரியுமா? 4.5 வருஷத்தில் 2 கீரைப்பாக்கம், திருக்கழிக்குன்றம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கீரைப்பாக்கம் 15,000 டன்னு மெட்ரிக் டன்னை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஷெட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். வண்டலூர் பக்கத்தில் ஒரு கீரைப்பாக்கம் இருக்குது, அங்கே ஒரு 15,000 மெட்ரிக் டன் நெல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு குடவுன் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி டென்னர்லாம் விட்டுச்சு, வேலை ஆரம்பிக்குது. அதில் உத்தரமேரூரில் ஒரு 5,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு, கொள்முதல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீ ஒன்று பண்ணியா? இந்த மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்கிறேன், யோகிய மாதிரி பேட்டி கொடுத்துட்டா போருமா? ஒருத்தன் சாகக்கூடாதுன்றான். உடனே இந்த ஆட்சி சரியில்லை. இந்த கஞ்சா உற்பத்தி ஆனது யார் ஆட்சியில் சொல்லு சொல்லு? இந்த கஞ்சா இந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆனது காரணம் யார்? இவனுக்கு தான். நாங்கள் வந்து தான் சரி பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் அதுக்கு கட்டுப்பாடே கிடையாது, நம்ம தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் தந்துடுறான் உள்ள. நீ நாட்டையே பாழாக்கிட்டு போயிட்டு நீ டெய்லி டிவியில் வரணும்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டியில் அறிக்கை கொடுத்துருந்தா ஜனங்க நம்புவாங்களா? முதல்ல உங்கள் கட்சியை பாரு, முதல்ல பீஸ் ஆகிட்டு இருக்குது. உங்கள் கட்சியை பாரு, நீ முதல்ல நேராக டிவியாண்ட வந்து கட்சியை பற்றி எந்த ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாது, உடனே டிவியில் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி எங்களை தான் அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறே தவிர உன் போய்ஸ் என்னன்னு உனக்கு தெரியல. ஆக நிறைய சொல்லலாம், பிரமாதமாக பேசக்கூடிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அண்ணா வந்திருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சந்திரன் சொன்னார், பட்டியல் போட்டார். நான் கேட்குறேன், இப்போ இங்கே இருக்கிற அதிமுக தோழர் நிறைய பேர் இருப்பீங்க, இந்த கூட்டத்தை கேட்டுன்னு இருப்பீங்க. 10 வருஷமாக இந்த ஆட்சி நீங்கள் தான் இருந்தீங்க, என்ன வேலை பார்த்தீங்க சொல்லுங்கள்? தமிழ்நாடு அளவில் நம்ம தொகுதிக்கு மட்டும் நாங்கள் சேர்ந்து சொல்லிட்டோமா? சந்திரன் சொன்ன மாதிரி கலைக்கல்லூரி எடுத்து வந்தோம், 10 வருஷத்தில் நீங்கள் எடுத்து வந்தீங்களா? அதுக்கு 2.5 ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்தி, அந்த 2.5 ஏக்கர் கத்திப்பாரா பக்கத்தில் எவ்வளோ தெரியுமா லேண்டு? கிட்டத்தட்ட குறைஞ்சது 300 கோடி ரூபாய் இருக்கும். 300 கோடி ரூபாய் லேண்டை அக்யூர் பண்ணி கையகப்படுத்தி அதுக்கு 18 கோடி ரூபாய் பணமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் நம்ம காலேஜும் ஆரம்பித்தாச்சு. அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் சொந்த கட்டடத்தில் அந்த கல்லூரியை நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து தந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி 122.63 கோடி மதிப்பில் பாதாள சாக்கடைன்னு பழைய பைப்லாம் உடஞ்சி போச்சு. அங்கங்கே அப்படியே உடஞ்சி போய் டப்புன்னு திடீர்னு ரோடு ஒரு பெரிய பள்ளம் விழும். இதை எடுத்து சுத்தம் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும். அந்த கழிவு நீர்லாம் ஒழுங்காக போகாத நல்லா இருந்தது. அதை சரி பண்ணுறதுக்கு 123 கோடி ரூபாய் மதிப்பில் அயன் காஸ்ட் பைப் மாற்றுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 80% வேலை முடிஞ்சு போச்சு. மழை காரணத்தினால நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்னும் 2-3 மாதத்தில் இந்த பணி முடிக்கப்பட்டு இந்த பாதாள சாக்கடையில் எந்தவித பிரச்சனையும் வராத அளவிற்கு அந்த பணியை நிறைவேற்றி இருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை எங்களாம் மறந்துடக்கூடாது. அதில் ஆலந்தூர் மண்டலத்தில் நம்ம மண்டலத்தில் இந்த பகுதியில் மட்டும் 71.31 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இனி தண்ணி தேங்காத அளவிற்கு அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளச்சேரி பரங்கிமலை பரங்க ரயில் திட்டம் கலைஞர் தான் கொண்டு வந்தார். போன ஆட்சியில் கடப்பில் போட்டான். 10 வருஷம் போராட்டம் பண்ணோம். என்ன பண்ணான்? 10 வருஷம் தானே கட்டினாங்களா?
ஒன்றும் பண்ணல. அதுக்கு நாங்கள் போராட்டம்லாம் பண்ணோம். ஒரு பெரிய தூண் ஒன்று கீழே விழுந்து போச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கண்டி விழலைன்னு சொன்னால் இது இன்னும் 3 மாதத்துக்கு முன்னே நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம் அந்த ரயிலை. இப்போ வேலை முடிஞ்சு போச்சு. ஜனவரி மாதம் அதனுடைய இது மதிப்பு தெரியுங்களா? 480 கோடி தான் கலைஞர் ஆரம்பிக்கிற போது. இந்த பாவிங்க 10 வருஷம் அந்த காலத்தை கடத்ததுனால அது மதிப்பு இன்னைக்கு 956 கோடி இருக்கு. இப்போ அது ஜனவரி மாதம் உங்களுடைய அனைவருடைய நல்வாழ்த்துக்களோடு நம்முடைய தலைவருடைய திருக்கரத்தால் அது துவங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வீராங்கல் ஓட 13 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் அகலப்படுத்தி காங்கிரீட் வால் போட்டு தண்ணி எவ்வளோ அதிகமாக போனாலும் வெளியே வராத அளவுக்கு அதை சரி பண்ணியிருக்கிறோம். அது இல்லாத சந்திரன் சொன்ன மாதிரி 18 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலந்தூரில் சின்ன சின்ன குடும்பங்கள்லாம் திருமணம் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கேட்குறாங்க. அந்த சின்ன குடும்பங்களை திருமணம் பண்ணுறதுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் புதுத்தூரில் மண்டபம் கட்டியாச்சு. அடுத்த மாதம் அந்த மண்டபத்தையும் திறக்க போகிறோம். அது இல்லாத பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் 11 கோடி ரூபாயில் மதிப்பில் அங்கே ஒரு திருமண மண்டபம் திறக்க போகிறோம். வேலை நடந்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லை, நங்கநல்லூர் பகுதியில் இருக்கிற பெரியவங்க நான் சொல்கிறது, அது முன்னே சம்பரமாக தண்ணி வந்தது, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, அந்த லைன் இருக்குது. எந்த காலத்தையும் தண்ணீர் தட்டுப்பாடே வரக்கூடாதுன்னு சொல்லி கடல் நீர் இணைப்பையும் இங்கே எடுத்து வந்திருக்கிறோம். ஆக கடல் நீர் தண்ணியும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எதனா பிரச்சனை வந்ததுன்னா சம்பரம்பாக்கம் தண்ணி எடுத்து வந்துடலாம், சம்பரம்பாக்கம் தண்ணி வரலன்னா கடல் நீர் எடுத்து வந்துடலாம். ஆக எந்த காலத்துலையும் நம்முடைய பகுதிக்கு குடிநீர் பிரச்சனை வராத அளவிற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, 13 கோடி 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் மகளிருக்கு தோழி இல்லம் கண்டோன்மெண்ட்டில் கட்டியிருக்கிறோம். போய் பாருங்கள், பிரமாதமாக கட்டி வெளி மாவட்டங்களில் இருந்து தங்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் தங்கிறதுக்கு வேண்டிய விடுதி, தோழி விடுதி கட்டியிருக்கிறோம். அது இல்லாத 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்பில் கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற பல இடங்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம். ஏன் நீ மீட்டர் தானே 10 வருஷமா மடைக்கு வச்சிருந்தே உன் ஆளு தானே. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இடத்த நாங்கள் மீட்டு 36 கோடி ரூபாய் மதிப்பில் நம்ம மண்டல அலுவலகம் இடிச்சிட்டாங்க மெட்ரோ ரயிலுக்காக. அது பக்கத்துலேயே மகாராஷ்டிரா ரெஸ்டாரண்ட் இருந்ததில்ல, அந்த இடத்துல 36 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் மண்டல அலுவலகம் இன்னொரு 15 நாட்களுக்குள்ளாக அடிக்கல் நாட்ட இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது இல்லாத 3 கோடி ரூபாயில் மினி ஸ்டேடியம் கத்திப்பாறை இறங்கினவுடனே ரைட்டில். அது இல்லாத இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணை மின் நிலையம் இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் போய் பாருங்கள். 6 கோடி ரூபாய் மதிப்பில் ஆஞ்சநேயர் கோயில் தங்கத்தேர் பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தங்கத்தேர் ஓட்ட இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேல்கூரை போட்டிருக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அதையும் இந்த வாரம் திறக்க போகிறோம். 24 கோடி 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆதம்பாக்கம் நிலமங்கை நகரில் 10 MLT கழிவுநீர் வெளியேற்றுறதுக்கு அந்த கிணறுகளை அமைச்சிருக்கிறோம். 9 கோடி ரூபாய் மதிப்பில் கண்ணங்காலனி கழிவுநீர் வெளியேற்றுவதற்கு, கண்ணங்காலனியில் லேசாக தண்ணி வந்தாலுமே 2-3 அடிக்கு தண்ணி வந்துடும், அதை சரி பண்ணுறதுக்கு அந்த திட்டத்தை போட்டிருக்கிறோம். 88 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் மாதவரம் பகுதியில் அதே மாதிரி சாலை ஓரத்தில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைச்சு தந்திருக்கிறோம். ஏஜிஎஸ் நிதி பள்ளியாண்ட 2 கோடி 60 லட்சம் ரூபாயில் மேம்பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு சின்ன சிக்கல், அதையும் தீர்த்தாச்சு, பணிகள் தொடங்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 30 கோடி ரூபாய் மதிப்பில் பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையிலிருந்து நங்கநல்லூர் 5வது மெயின் ரோடு செல்வதற்கு நிலங்கம் கையகப்படுத்த 30 கோடி ரூபாய் ஜியோ போட்டாச்சு. அதையும் கையகப்படுத்தி அந்த ரோடை நேராக்க போகிறோம். ஆசர்கானா சுரங்கப்பாதை போட்டோம், உள்ளே இறங்கி போக முடியல, அதை உடைச்சிட்டு இருசக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் அந்த பணியும் தொடங்க இருக்கிறோம். அதுவும் டெண்டர் வச்சுட்டாங்க, வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த 59 S9 பழவந்தாங்கல் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டணம் கட்டி தந்துருக்கிறோம். 1 கோடி 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் நங்கநல்லூர் பனிச்சாமன் கோயில் குளம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று, அந்த பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று
இந்த டாஸ்மாக் கடை எடுத்து கொடுன்னு சொன்னீங்க, அந்த கடையை அப்புறப்படுத்தி கொடுத்துருக்குறோம். 82 லட்சம் ரூபாய் மதிப்பில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் நங்கநல்லூர் இந்து காலனி பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது இல்லாத 48,96,000 ரூபாய் மதிப்பில் நங்களூர் 2வது மெயின் ரோட்டில் புதியதாக 3 நியாய விலை கடை கட்டிடம் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் நங்கநல்லூர் கோவிந்தசாமி தெரு, நங்கநல்லூர் 100 அடி சாலை, ஆதம்பாக்கம் பாலகிருஷ்ணாபுரம், ஆலந்தூர் வேளச்சேரி சாலை உள்ளிட்ட 5 இடங்களில் புதிய ரேஷன் கடை கட்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். 1,52 லட்சம் ரூபாய் மதிப்பில் KK நகர் பிரதான சாலையில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாத 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் BV நகர் பகுதியில் அங்கன்வாடி மையம் கட்டி தந்திருக்கிறோம். இது ஞாபகம் வந்ததுலேயும் குறிச்சின்னு வந்தேன். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் அந்த பக்கம்லாம் வேறு இருக்குது. ஆக 4.5 வருஷத்தில் மக்களுடைய கோரிக்கை இவ்வளோ வேலையை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுதும் சின்ன கிராமங்கள்லேருந்து பெரிய மாநகராட்சி வரை மக்களின் தேவைகளை எல்லாம் உடனுக்குடன் செய்து இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற அரசாக இந்த அரசை விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக வருகை தந்திருக்கிற நீங்கள் எல்லாம் இன்றைக்கும் இந்த உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற பகுதி கழக நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.